Hello friends, welcome back to Susie's Biology. இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் பிசிக்கல் சயின்சஸ் அதில் இன்வென்ஷன் ஆஃப் சாக்கரைன் பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 2ல அதோட டாஸ்க் ஆன்சர்ஸை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க டாஸ்க் பார்க்கலாம். ஸோ டாஸ்க் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் சுகர் அண்ட் சாக்கரைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுகர் இஸ் அ நேச்சுரல் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டைசாக்கரைட், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்னால ஆன ஒரு டைசாக்கரைட் அண்ட் இட் இஸ் ரிச் இன் கலோரிஸ். அண்ட் இதை வந்து என்ன பண்ண முடியும்னா பாடியில் ஈஸியாக மெட்டபலைஸ் பண்ண முடியும். அதாவது டைஜஸ்ட் அப்சார்ப்ஷன் எல்லாம் முடிஞ்சு வேற ஒரு காம்பவுண்டோ மாதிரி எக்ஸ்கிரீட் ஆகணும் பாடியிலேருந்து, அதை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுகர் இஸ் ஈஸிலி மெட்டபலைஸ் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இது கிடைக்குது, சுகர் கேன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் சாக்கரின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் நியூட்ரிட்டிவ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். ஸோ 300 to 400 டைம்ஸ் ஸ்வீட்டர் தன் சுகராக இருக்குது அண்ட் இட் ஹாஸ் நோ கலோரிஸ் அண்ட் இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ஆர்த்தோடொலுவின் சல்ஃபனமைட். அண்ட் இதை வந்து நம்மளால மெட்டபலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சுகருக்கும் சாக்கரைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தா, ஹவு இஸ் சுகர் அடிக்டிவ் இன் ஹியூமன்ஸ், டு யூ ஹேவ் சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சுகரை வந்து கன்சியூம் பண்ணனால நம்ம பாடியில் ஓபியாய்ட்ஸ் அண்ட் டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த லிங்க்னால தான் நம்ம சாப்பிட்ற சுகர் வந்து நம்மளுக்கு அந்த அடிக்டிவ் பிஹேவியரை உண்டு பண்ணுது. ஸோ இந்த ஓபியாய்ட் டோபமைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ அது வந்து நம்மளை அந்த அடிக்ஷன் ப்ராசஸ்க்கு லீட் பண்ணும். ஸோ அதனால தான் அதுவும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் சுகர் கிரேவிங்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ப்ராப்பரான கலோரிஸ் கிடைக்கலன்னா நம்ம அந்த சுகர் பேஷண்ட் இவங்களுக்குலாம் வந்து தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் ஸ்வீட்ஸ். ஸோ நம்ம பாடியில் எப்போல்லாம் நம்மளுக்கு லோ சுகராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப நம்ம சம்டைம்ஸ் சுகரை தேடுவோம். சில சமயம் வந்து நம்மளும் அறியாமலே டியூ டு தேர் ஹாபிஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் டைம் வந்தால் இந்த டைம் வந்தால் நான் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்லாம் நினைக்கிறப்ப we will be addicted. So it depends upon the individual. So third task 2 next கொடுத்துருக்காங்க. Was the sweetness of the saccharin discovered accidentally? Discuss your opinions about accidental discoveries அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes, saccharin was accidentally discovered by Ira Remsen and Palberg while they were investigating the oxidation of O-toluene sulfonamide. In my opinion, discoveries can happen at any time by anyone. So யார் வேணாலும் எப்போ வேணாலும் டிஸ்கவரிஸ் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் மெனி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் வாஸ்லின், பென்சிலின், கன் பவுடர் இது எல்லாமே ஆக்சிடென்டலி டிஸ்கவர்ட் ஆனது தான். ஸோ ஹென்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அவர் எஃபோர்ட்ஸ் வித் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆர் த கீ டு சக்ஸஸ் அண்ட் ஹார்ட் லேபர் நெவர் கோஸ் அன்ரிவார்டட். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் எல்லாமே ஒரு கடின உழைப்பால தான் நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் ஆல்சோ. ஸோ டாஸ்க் 3 பார்த்தீங்கன்னா ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த கிவன் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் கூல் ட்ரிங்க்ஸ், குக்கீஸ், கேண்டீஸ் இதோட இமேஜஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இஸ் அ பூன் ஃபார் டயபெட்டிக் பீப்புள். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது நிச்சயம் ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ இட் கேன் பி அப்டைன் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ் ஆல்சோ. ஸோ லைக் ஸ்டிவியா பிளான்ட்லாம் வந்து இயற்கையாகவே ஸ்வீட்டாக இருக்கும், அதை கூட நம்ம ஸ்வீட்னராக யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் artificial sweetener they are used as an alternative for obese people who wants to lose their weight. யாரெல்லாம் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ சுகர் அதிகமாக கலோரிஸ் உள்ளதை எடுத்துக்காம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னருக்கு போனாங்கன்னா they can lose their weight also and it restricts the intake of calories so that we can avoid unwanted calories. And because of its properties, artificial sweeteners are used in food industry. அது ஈஸியாக நம்ம எஃபோர்ட்லெஸ், ஸோ வெரி ஈஸிலி we can introduce into the substance. ஸோ அதனால பேக்கிங், ஃபெர்மெண்டிங் எல்லா ப்ராசஸ்லையுமே அதை ஆட் பண்ணுறாங்க. அண்ட் தே டு நாட் ஃபார்ம் ஆசிட்ஸ் ஆர் டூத் டீகே. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் தெர் ஆர் ஆல்சோ மெனி வெரைட்டிஸ். ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆர் அவைலபிள். யார் வேணாலும் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆஸ்பர்டேம், சாக்கரின் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ கமர்ஷியலி தே ஆர் அவைலபிள். ஸோ இதெல்லாம் ப்ராஸ். அண்ட் தென் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ தெர் ஆர் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ல எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் உண்டு. ஸோ இட் ஹாஸ் பிட்டர் டேஸ்ட் விச் காஸ் அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆர் ஃப்ளேவர் ஆஃப் த ஃபுட். ஸோ இது என்ன பண்ணிடணும்னா நம்ம இதை ஆட் பண்ணி இந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை, ஃப்ளேவரை எல்லாத்தையும் மாற்றி விட்டுடலாம் இதோட பிட்டர் டேஸ்ட்னால. அண்ட் இட் டஸ் நாட் ப்ரொவைட் பல்க் ஆர் வால்யூம் டு த ஃபுட். நிறையாலாம் நம்ம ஆட் பண்ணிக்க தேவையில்லை.
and it requires careful reading and analyzing in the food labels. அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அந்த ஃபுட் லேபிள்ஸ்ல எது எதை ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம், செக் பண்ணணும் ஆக்சுவலா. அண்ட் ஹை கன்சம்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இஸ் லிங்க்டு வித் ஹை ரிஸ்க் ஆஃப் கேன்சர் and it also leads to neurological problems and it may cause loose motion, bloating on regular consumption. இது எல்லாமே இதோட disadvantage. And sometimes weight gain, it is also possible due to overeating of the food rich in this sweetness. ஸோ கலோரிஸ் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நம்மளுக்கு வெயிட் கெயின் கூட ஏற்படலாம். அண்ட் சம்டைம்ஸ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் will change the color and texture of the food product. So இதெல்லாம் தான் pros and cons. And task 4ல ஒரு group discussion கொடுத்துருக்காங்க. First question, whom do you think deserve the credits of the saccharin invention? So யாருக்கு இந்த credits உண்மையிலே போய் சேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So in my opinion, Falberg and Remsen would have been deserved. ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இதோட கான்ட்ரிபியூஷனுக்கு. ஸோ ரெம்சன் லேப்ல தான் அந்த பால்பர்க் இந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்சது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஆர்டிகல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் தோ ஹி ஒர்க் இன் ரெம்சன்ஸ் லேப், பால்பர்க் ஷுட் ஓவர் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள் த லாட் தன் ரெம்சன். அவரு நிறைய பாடுபட்டிருக்கலாம். அவரு தான் இனிஷியலா அந்த டேஸ்ட் எல்லாம் வச்சு அவருக்கு தான் அந்த கிரியேட்டிவ் மைண்ட் வந்துச்சு. இது எதனால அப்படின்னு பால்பர்க் சர்ச் பண்ணனால தான் அந்த இன்வென்ஷன் கிடைச்சது. ஸோ அதனால அவர் பேட்டன்ட் வாங்கினாரு. ஸோ த ரியல் கிரெடிட் கோஸ் டு பால்பர்க் himself for his invention. என்னதான் ரெம்சன் லேப்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவரோட ஐடியா, இவரோட கிரியேட்டிவ் மைண்ட்னால தான் அந்த இன்வென்ஷனுக்கு காரணமாச்சு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ் தட் பால்பர்க் டிசர்வ் த கிரெடிட்ஸ். ஓகே. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் யூ நோ அபவுட் த பேட்டன்டிங் ஆஃப் சயின்டிபிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ a patent, it is a document issued by the government that gives an inventor the right to prevent others from making, using or selling a novel device, process or application for something. ஸோ ஒரு பேட்டன்ட்ன்றது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ஒரு டாக்குமெண்ட். ஸோ கண்டுபிடிச்சவங்களுக்கு இன்வென்டருக்கு ஒரு உரிமை வழங்குறது. ஸோ டு ப்ரிவெண்ட் அதர்ஸ் ஃப்ரம், இவங்களோட அடுத்தவங்க காப்பி அடிக்காம சொந்தம் கொண்டாடாம இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் வழங்குற ஒரு டாக்குமெண்ட் தான் அது. ஸோ அந்த இன்வென்ஷன் கேன் பி பேட்டன்டட் if it has a useful purpose, has patentable subject matter and is novel and is non-obvious. ஸோ அது யாருமே இதுவரையும் கண்டுபிடிக்காததா இருக்கணும். அண்ட் தென் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் பர்பஸ் இருக்கணும். அண்ட் ஒரு உரிமம், அந்த தகுதி இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பேட்டன்ட் வழங்குவாங்க. ஸோ த பேட்டன்ட் குட் கவர் அ காம்போசிஷன், ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், மெஷின், டூல், நியூ பிளான் ஸ்பீஷிஸ் ஆர் அன் அப்கிரேட் டு அன் எக்ஸிஸ்டிங் இன்வென்ஷன். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் பேட்டன்ட் வாங்குவாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்டோட காம்போசிஷன் இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராசஸ்னால ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, லைக் சாக்கரின். அந்த மாதிரி ஒரு மெஷின் டூலாக இருக்கலாம், இல்லைன்னா நியூ பிளான்ட்டை வந்து நம்மளால உருவாக்க முடியாது, ஆனால் ஒரு ஹைபிரிட் வெரைட்டியை உருவாக்கலாம். ஸோ ஒரு நியூ பிளான்ட் ஸ்பீசிஸ் கூட பேட்டன்ட் வாங்கலாம். ஸோ பட் த இன்வென்டர்ஸ் மஸ்ட் மீட் சர்டன் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் டு கெட் அ பேட்டன்ட். அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ அசோசியேட் த இஷ்யூ டு த ப்ரெசன்ட் கான்டெக்ட்? இந்த பேட்டன்டிங்கை வந்து எப்படி இந்த நம்ம ப்ரெசன்ட் படித்த பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஹியர் இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ட், பால்பர்க் அப்ளைட் அண்ட் காட் த பேட்டன் ஃபார் த இன்வென்ஷன் ஆஃப் சாக்கரின். ஸோ என்னதான் ரெம்சன் லேப்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் பால்பர்க் அவரோட முயற்சினால தான் அந்த சாக்கரினை கண்டுபிடிச்சனால அவர் பேட்டன்ட் வாங்கினார். So he might have thought that he was deserved for that novel product, even though he might have worked in Remsen's laboratory. So thus, it all depends on the individual rights to patent a product. So thanks for watching, and task and answers continues. So please share and subscribe this video, and for the next chapters, please wait. Susie's Biology makes your learning easy. Bye. Thank you. And I expect your comments also. Bye.